த மர்டர் ஆன் த லிங்க்ஸ் நாவல். ஹெர்குல் பொய்ரோ மற்றும் கேப்டன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் தங்கள் உதவியை கேட்ட பால் ரெனால்டை சந்திக்க பிரான்சில் உள்ள மர்லின்வில்-சூர்-மேர் என்ற இடத்திற்கு பயணம் செய்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்தவுடன் உள்ளூர் காவல்துறையினர் ரெனால்ட் அந்த காலை முதுகில் குத்தப்பட்ட நிலையில் அருகில் உள்ள ஒரு கோல்ஃப் மைதானத்துக்கு அண்மையில் புதிதாக தோண்டப்பட்ட ஒரு கல்லறையில் இறந்து கிடந்ததாக செய்திகள் தெரிவிக்கிறார்கள். அவரது மனைவி எலோயிஸ் ரெனால்ட் முகம் மறைத்த சில பேர் இரவு 2 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்து தன்னை கட்டி வைத்து தனது கணவரை அழைத்துச் சென்றதாக கூறுகிறார். அவரது உடலைக் காணும்போது எலோயிஸ் துயரத்தில் மயக்கம் அடைகிறார். சுரேட்டே அமைப்பிலிருந்து வந்த மொன்சியோர் ஜிரோ காவல் விசாரணையை நடத்துகிறார், மேலும் பொய்ரோவின் தலையீட்டை விரும்புவதில்லை. பொய்ரோ இந்த வழக்கில் 4 முக்கிய அம்சங்களை கவனிக்கிறார். உடலின் அருகே ஒரு ஈயக்குழாய் கிடைத்தது. ரெனால்ட்டின் மகன் ஜாக் மற்றும் வண்டி ஓட்டுநர் இருவரும் அப்புறப்படுத்தப்பட்டிருந்ததால் வீட்டில் 3 பெண் பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். ஒரு அறியப்படாத நபர் முன்னாள் நாளில் சந்தித்தார். மேலும் ரெனால்ட்டின் அக்கம் வீட்டாரான மடாம் டோப்ரேல் கடந்த வாரங்களில் தனது வங்கிக் கணக்கில் 2 லட்சம் பிரான்களை சேர்த்திருந்தார். ரெனால்ட்டின் செயலாளர் கேப்ரியல் ஸ்டோனர் இங்கிலாந்திலிருந்து திரும்பிய போது தனது முதலாளியின் தென் அமெரிக்காவிற்கு முன் இருந்த வாழ்க்கை பற்றி எதுவும் தெரியாததால் அவர் பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார். இதற்கிடையில் ஹேஸ்டிங்ஸ் ரயிலில் சந்தித்த சிண்டரெல்லா என்றழைக்கப்படும் இளம் பெண்ணை எதிர்பாராத விதமாக மீண்டும் சந்திக்கிறார். அவள் குற்றப்பாதையை பார்க்கலாம் எனக் கேட்டு பின்னர் கொலை ஆயுதத்துடன் காணாமல் போகிறார். பொய்ரோ 22 ஆண்டுகளுக்கு முன் ஜார்ஜஸ் கொன்னோ என்ற மனிதரும் அவரது காதலி மடாம் பேரோல்டியும் சேர்ந்து மடாம் பேரோல்டியின் கணவனை கொன்ற சம்பவத்துடன் இந்த கொலை மிகவும் ஒத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். கூடுதல் தகவல்களுக்காக பொய்ரோ பாரிஸுக்கு பயணம் செய்கிறார். அங்கு மடாம் பேரோல்டியின் புகைப்படம் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அதில் அவர் உண்மையில் மடாம் டோப்ரேல் என்பதை அறிகிறார். திரும்பிய போது கொலை ஆயுதத்தால் இதயம் குத்தப்பட்ட ஒரு பிச்சைக்காரனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொய்ரோ அறிகிறார். ஆனால் விசாரணையில் அவர் ரெனால்ட்டின் கொலைக்கு முன்பே மயக்கவாதத்தால் இறந்துவிட்டார், பின்னர் குத்தப்பட்டதாக தெரிகிறது. ஜிரோ தந்தையின் பணத்தை விரும்பியதாக கூறி ஜாக்கை கைது செய்கிறார். பொய்ரோ ரெனால்ட் தனது எத்தை 2 வாரங்களுக்கு முன்பே மாற்றி ஜாக்கை வாரிசு பட்டியலில் இருந்து நீக்கியதை வெளிப்படுத்துகிறார். பிறகு ஜாக் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் காதலிக்கும் ஆங்கில மேடை நடனக் கலைஞரான பெல்லா டூவின் தானே ரெனால்டை கொன்றதாக ஒப்புக்கொள்கிறார். இருவரும் கொலை நடந்த இரவில் உடலை எதிர்பாராமல் கண்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் கொலை செய்திருப்பதாக இருவரும் நினைத்தனர். பொய்ரோ உண்மையான கொலையாள் அக்கம் வீட்டின் மகள் மார் டோப்ரேல் ஆவார் என்று வெளிப்படுத்துகிறார். பொய்ரோ தனது கருத்தை விளக்குகிறார். பால் ரெனால்ட் உண்மையில் ஜார்ஜஸ் கொன்னோ பல ஆண்டுகளுக்கு முன் தப்பிச் சென்ற பிறகு பிரான்சுக்கு திரும்பியவர். துரதிருஷ்டவசமாக தனது உடன் அண்டை வீட்டார் முன்னாள் காதலியான மடாம் பேரோல்டி இருப்பதை அறிந்தார். ரெனால்ட் போலவே அவர் தனது அடையாளத்தை மாற்றி மடாம் டோப்ரேலாக மாறியிருந்தார். தனது கடந்த காலத்தை ஆதாரமாக கொண்டு அவர் ரெனால்டை பிளாக்மெயில் செய்தார். மேலும் ஜாக் அவரது மகள் மார்த்தை விரும்பத் தொடங்கியபோது நிலைமை மோசமடைந்தது. இதற்கிடையில் ஒரு பிச்சைக்காரன் அவரது வீட்டுத் தோட்டத்தில் இறந்தபோது ரெனால்ட் தன்னுடைய மரணத்தை போலியாக உருவாக்கி மடாம் டோப்ரேலிடமிருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பைக் கண்டார். அவர் பிச்சைக்காரனின் முகத்தை பை கொண்டு சேதப்படுத்தி பிச்சைக்காரன் உடலை கோல்ஃப் மைதானம் அருகே புதைத்து ரயிலில் தப்பிச் செல்வ திடீரென்று முடிவு செய்தார். உடல் உண்மையில் தன்னுடையதல்ல என்பதை அறிந்தவர்களை அவர் தூரத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவரது திட்டத்தை மார்த் கண்டுபிடித்து பிச்சைக்காரனுக்கான கல்லறை தோண்டிய பின் ரெனால்டை தொடர்ந்து சென்று குத்திக் கொன்றார். அவரது நோக்கம் பணம். தாயின் மரணத்தின் பிறகு ஜாக் தந்தையின் செல்வத்தை பெறுவார். மார்த்தை வெளிப்படுத்துவதற்காக ஜாக்கை வாரிசு பட்டியலில் இருந்து நீக்குவதாக மடாம் ரெனால்ட் வெளிப்படையாக அறிவிக்குமாறு பொய்ரோ கேட்டார். கோபத்தில் மார்த் மடாம் ரெனால்டை வீட்டில் கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் ஹேஸ்டிங்ஸின் சிண்டரெல்லா உடன் ஏற்பட்ட போராட்டத்தில் தானே இறந்துவிடுகிறார். மார்த்தின் தாய் மீண்டும் காணாமல் போகிறார். ஜாக் மற்றும் அவரது தாய் தென் அமெரிக்கா செல்ல திட்டமிடுகிறார்கள். அவர்களுடன் ஹேஸ்டிங்ஸும் பெல்லா டூவினின் இரட்டையர் சகோதரியான டல்சியாக வெளிப்படும் அவரது சிண்டரெல்லாவும் சேர்ந்து கொள்கிறார்கள்.